புதிதாக கட்சி தொடங்கிய சசிகலா. சசிகலாவின் இந்த புதிய கட்சியால் அரசியல்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இல்லனா வேஸ்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்களா? ஒருவேளை கூட்டணி சேரதா இருந்தா யாரு கூட சசிகலா கூட்டணி சேருவாங்க? யார் இந்த சசிகலா? இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமான ஒரு வீடியோ கடை வச்சிருந்த சசிகலா எப்படி ஜெயலலிதா கிட்ட பழக்கம் பிடிச்சி எப்படி ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு முன்னேறி வந்தாங்க. 1954ல சசிகலா பிறந்தாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு போறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் ஆகுது. யார திருமணம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராசன் அவங்கள திருமணம் பண்றாங்க. அவர் என்ன ஒரு அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசின் மக்கள் தொடர்பு அதிகாரியா PRO அதுல வந்து பணியாற்றினாங்க. அவங்கள தான் சசிகலா மேரேஜ் பண்றாங்க. சசிகலா திருமணம் ஆனதுக்கு பிறகு 1980ல சென்னையில வந்து ஒரு வீடியோ கடை ஓபன் பண்றாங்க. அந்த வீடியோ கடை பேர் வந்து வினோத் வீடியோ விஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சரி, சாதாரணமான வீடியோ கடை வச்சிருக்கவங்க எப்படி ஜெயலலிதா கிட்ட பழக்கம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு நாள் ஜெயலலிதாவோட கட்சி மீட்டிங் தொடர்பாட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து IAS அதிகாரி சந்திரலேகா கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ சந்திரலேகா என்ன பண்றாங்க, ஆல்ரெடி சசிகலாவோட கணவரை பத்தி சந்திரலேகாவுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் நண்பர்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்க மனைவி வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது தானே பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லுங்க. ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும். கட்சி சார்பா வீடியோ எடுத்து குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அதன் அடிப்படையில சசிகலா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட கட்சி மீட்டிங் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அவங்க கூடயே இருந்து எல்லாமே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறவு அதிமுகவோட ஒவ்வொரு கட்சி மீட்டிங்க வந்து யாரு வீடியோ எடுக்கிறது மாதிரி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா தான் வீடியோ எடுக்கிறது மாதிரி அந்த சூழ்நிலை அமையுது. அப்போ எல்லா கட்சி மீட்டிங்க வந்து சசிகலா வந்து வீடியோ எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா ஜெயலலிதா கிட்ட அதிகமா பேசுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா 1980லயே ஜெயலலிதாவோட இந்த போயஸ் கார்டனுக்கு வராங்க. சரியா? அந்த அவங்களுடைய இல்லத்துல தான் வந்து இருக்குறாங்க. அந்த போயஸ் கார்டன் இல்லத்துல தங்குறாங்க. அங்கேயே இருந்துகிட்டு ஜெயலலிதாக்குள்ள கட்சி மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட 30 வருஷம் 1, 2 வருஷம் இல்ல. 30 வருஷம் அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவோட தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள வந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து சசிகலா ஈடுபட்டாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991ல இருந்து 1996 வர காலகட்டத்துல ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த டைம்ல சசிகலா வந்து அவங்க வச்சிருந்த அளவுக்கு அதிகமான சொத்த சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. யாரு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996ல சுப்பிரமணியன் சாமி அவர் வந்து வழக்க வந்து குற்றம் சாட்டுறாரு. அவங்க வந்து அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சுட்டாங்க. எப்படி? மக்களோட பணம் தான் ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு தொடர ஆரம்பிக்குது. இந்த வழக்குல யாரெல்லாம் மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா, ஜெயலலிதா, அப்புறம் இளவரசி சுதாகரன் அவங்க வந்து மாட்றாங்க. அதுக்கப்புறவு ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால அவங்க வந்து அவங்க மீது குடுக்கப்பட்ட வழக்கு வந்து மொத்தமா க்ளோஸ் ஆகுது. இந்த தண்டனை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா, இளவரசி சுதாகரன் வந்து அனுபவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு வெளிய வராங்க. சரியா? வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த கட்சிய தொடங்கல. இப்ப தொடங்குறாங்க. என்ன காரணம்? அரசியலுக்குள்ளயாவது வரலாம்ல? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதாவது ஒருத்தங்க ஜெயிலுக்குள்ள போயி தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அரசியல்லயும் தலையிட முடியாது.
புதுசா கட்சியும் தொடங்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல சசிகலா மாட்டிட்டாங்க. இப்ப ஏன் புதுசா வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அந்த 6 வருஷம் தாண்டியாச்சு. இந்த 6 வருஷம் முடிய போகுது. அதனால இப்ப புதுசா அவங்க வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, சசிகலாக்கு எப்படியும் தெரியும் நம்மளால ஜெயிக்க முடியாது. சிஎம்மும் ஆக முடியாது அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் தெரிஞ்சும் அவங்க வந்து கட்சிய வந்து புதுசா தொடங்கியிருக்காங்க. சரி, இப்போ சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க. யாருகிட்டயாவது கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அதிமுகவ பொறுத்தவரைக்கும் வந்து சசிகலா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து சசிகலா இந்த அதிமுகவ ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துறணும். நம்ம சிஎம் பதவிய வாங்கிரணும் அப்படிங்கிற மாரி நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து சசிகலாவ வந்து வெளிய தள்ளிட்டாங்க. சரியா? இப்போ புதுசா இவங்க கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா வந்து மறுபடியும் அதிமுகவ கைப்பற்றி மறுபடியும் ஏதாவது ஒரு குழப்பத்த வந்து உருவாக்கிருவாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிப்பா ஒரு சின்ன பயம் இருக்கும். அதனாலேயே அதிமுக வந்து சசிகலாவோட கட்சிய வந்து கூட்டணிக்கு சேர்க்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். டிவிகே கூட கூட்டணி சேருவாங்களா, சேர மாட்டாங்களா அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து செங்கோட்டையன் வந்து டிவிகேல சேர்ந்தாங்க. அந்த டைம்லயே வந்து சசிகலா வந்து சேர்ந்திருக்கலாம். பட் இப்ப அவங்க வந்து தனி கட்சி தொடங்கியிருக்கிறதுனால கண்டிப்பா டிவிகே கூட சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். டிஎம்கே கூட சேருவாங்களா, சேர மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சேரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பொறுத்தவரைக்கும் யார் வந்தாலும் வாங்க நான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தரேன், வாங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தரேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உள்ள சேர்த்து ஆள் சேர்க்கிறாங்க. சரியா? எதனால ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான் பயங்கரமான போட்டியே நடக்க போகுது. சரியா? ஆல்ரெடி வந்து டிவிகேக்கு நெறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. 2026 தேர்தல்ல டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்க சமயத்துல வந்து டிஎம்கே ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. அதனால யாரு வந்தாலும் நாங்க சேர்ப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஒருவேள சசிகலா வந்து டிஎம்கே கூட போய் நம்ம கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாரி கேட்டாங்கன்னா, தாராளமா அவங்க வந்து வாங்க கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேய தோற்கடிக்கணும். அதுதான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள். அதனால கண்டிப்பா கூட்டணி சேர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சசிகலா நேத்தைக்கு வந்து கட்சி கொடிய வந்து அறிமுகப்படுத்துனாங்க. அந்த கட்சி கொடி கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு, ஒயிட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா படம், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் படம், அப்புறம் அறிஞர் அண்ணா படம் இதெல்லாம் இருந்துச்சு. கீழ வந்து சிவப்பு கலர்ல இருந்துச்சு. சரி, கட்சி பேர் என்ன அப்படிங்கிற மாரி ஆர்வத்தோட இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில பேசிக்கிட்டு சொன்னாங்க, "நாங்க வந்து கட்சி கொடிய தான் நாங்க இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். கட்சி பெயர் வந்து நாங்க விரைவில் சொல்லுவோம்." அப்படிங்கிற மாதிரி சசிகலா வந்து நேத்தைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா சசிகலா வந்து விரைவில் கட்சியோட பேரு என்ன அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருக்கெல்லாம் சசிகலாவ ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் சசிகலாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.